இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஞானசேகரனுக்கு. செய்தியாளர்கள் வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம். வழக்கறிஞர் திருமிகு சுதா ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமிகு சுதா ராமலிங்கம். வணக்கம். முதல்ல இந்த தீர்ப்பு 30 ஆண்டுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை என்பதனை எப்படி பார்க்கறீங்க? முதற்கட்டமா இந்த வழக்கு அதனுடைய தீர்ப்பு வெளியாகி இன்றைக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளா பேசலாம். டெஃபினட்டா இது வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா வெறும் 30 ஆண்டுகள்னு சொல்லாம ஆயுள் தண்டனை ஆயுள் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் என்னோட புரிதலுக்காகவும் கேட்கிறேன். இப்போ ஆயுள் தண்டனை அப்படின்றது எவ்வளவு வருடங்கள்? ஆயுள் முழுக்க சிறையில் இருப்பார்களா? 30 வருடங்கள்ல நிச்சயமா அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்டனை குறைப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். ஆனா 30 வருடங்கள் சிறை வாழ்க்கை நிச்சயம் அப்படி என்பதாக அதனை புரிந்து கொள்ளலாமா? ஆமா, நீங்க சொன்னது சரியான ஒன்றுதான். இது எப்படி எப்படி சொன்னோம்னா ஆயுள் தண்டனையா ஆயுள் வரைக்கும் தான். ஆனா வெவ்வேறு காலகட்டங்கள்ல நம்ம அவருடைய நன்னடத்தைக்காக அல்லது வெவ்வேறான சம்பவங்கள் நடக்கும்பொழுது லைக் ஏதாவது இருக்கு சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் அப்படி இப்படின்லாம் வரும்போதெல்லாம் தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு தண்டனை குறைப்புதுங்கிறது ரெமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தண்டனை குறைப்புக்கான வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கின்றன. அதை ஒட்டிதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகள்ல வந்துட்டாங்க, 14 ஆண்டுகள்ல வந்துட்டாங்க, 15 ஆண்டுல வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க வெளியில. அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயுள் என்பது அவர் ஆயுள் வரையும் அப்படின்னு இருக்கணும். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தோம்னா 30 ஆண்டு மினிமம் அவர் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு, அது கடந்து வந்த பாதை, அதனுடைய தீர்ப்பு, தண்டனை விவரங்கள்லாம் நம்ம கடந்த மாதம் பார்த்திருந்தோம். ஆனா இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதங்கள்லயே மொத்த வழக்கு விசாரணையும் முடிவடைந்து குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு தண்டனை விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஸ்விஃப்ட்னஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எது சாத்தியப்படுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. வேகமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். ஒருத்தரை குற்றம் சாட்டப்பட்டவர் மீது தண்டனை கொடுப்பதற்கான ஒரு வழிமுறைகளை கொண்டு வர முடியுங்கிறத சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இது எதனால வருது அப்படின்னு சொன்னோம்னா, நாம் பார்த்த வரைக்கும் அர்பன் அட்மாஸ்பியர்ல படித்தவர்கள் மத்தியில ஊடகங்களும் என்ஜிஓக்களும் சேர்ந்து வெளியில இந்த வழக்குகளை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு சென்சிட்டிவ் கேஸாக இதை பார்த்து அதை ஈவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெக்கேஷன் டயத்துல கூட டெய்லி போட்டு இந்த வழக்கை கேட்டு அதற்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரிதான் எல்லா வழக்குகளையுமே கொண்டு போகணும் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒவ்வொரு வழக்கிலையும் ஒரு மெத்தனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வழக்குல அந்த மெத்தனம் இல்லாமல் வேகமாக துரிதமாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டும் சீக்கிரமாக இதை எடுத்து கையாண்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. இப்போ நான் கடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்காகட்டும், இந்த வழக்காகட்டும், இது ரெண்டுமே நம்ம மனதில இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு 2 கேசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சமீப காலகட்டங்கள்ல இந்த 2 வழக்குகளும் எது போன்ற ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கு? பாதிக்கப்பட்டவர்கள் நியாயம் தேடி போனா, அவர்களுடன் சமூகமும் கூட குரல் எழுப்பினா நிச்சயமாக நிவாரணங்கள் வேகமாக கிடைக்குங்கிறத நம்ம கொண்டு காமிக்கிறது இந்த வழக்கு. நம்ம ஒவ்வொரு வழக்கிலையும் இந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் எல்லா பக்கத்திலிருந்து நடந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக வேகமான தீர்ப்புகள் வர முடியும். அந்த மாதிரி வேகமான தீர்ப்புகள், அதாவது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்வாங்க. எந்த ஒரு வழக்கையுமே டிலே பண்ணிக்கிட்டே போனோம்னா அதுல நீதியே நியாயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நீதியும் நியாயமும் நிலை பெற வேண்டுமானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தைரியம் வேணும்னா அண்ட் தவறு செய்தவர்களுக்கு பயம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வேகமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். நன்றிமா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நாம் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் தொடர்ந்து பேசலாம். ராஜ்குமார், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லாமல் அவர் நிச்சயமாக அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றது தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. 90,000 ரூபாய் அபராதம் பல்வேறு பிரிவுகளின் கீழ், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் இப்போ ஞானசேகரன் தரப்புக்கு இனி யாரா இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான், அதனால அப்பீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதனை தாண்டி செல்லாது அப்படின்னாலும் கூட அவங்க தரப்புல இருந்து ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது?
இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் பொழுதே நீதிமன்ற அறைக்கு உள்ளதாகவே ஞானசேகரன் இறுக்கமாகவே காணப்பட்டார். குற்றவாளி கூண்டில் அவர் நிறுத்தப்பட்டு இருந்த நேரத்தில்தான் தண்டனைக்கான விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. தண்டனைக்கான விவரங்கள் அறிவிக்கப்படும் பொழுதே கடந்த மே 28 ஞானசேகரன் இந்த வழக்கில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், அதாவது அவருடைய கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் நீதிமன்றம் தொடர்ந்து பேசலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.